ஹாய்ங்க. பரோட்டா சிக்கன் கறி உங்களோட ஃபேவரட்டா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் கறிக்கு 2 ஆனியன், ஜிஞ்சர் ஒரு சின்ன துண்டு, பூண்டு, தக்காளி. ஒரு ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஆனியனை டைஸ் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டை பட்டை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கனை வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவிக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு கொஞ்சம் நல்லா பொரியட்டோன்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு அதை போட்டுல வதக்கிக்கலாம். டைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியனை அதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக துருகின தேங்காய், ஒரு கைப்புளி அளவுக்கு துருகின தேங்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இது நல்லா வதக்கி எடுத்துகிட்டு ஒரு 10 முந்திரியை அது கூட போட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு திருப்பிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூலானதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல திக்கான பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது கிரேவி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, கல்பாசி போட்டுட்டு சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். நம்ம ஆல்ரெடி மசாலாவில் சேர்த்ததுனால. அது கூடவே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியனை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இப்போது சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணி நல்லா கிளறிட்டதுக்கப்புறம் லிட்டு போட்டு கவர் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்து தண்ணி விட்டு வந்துருச்சு. கூடவே இப்போ மசாலாவை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் லிட் போட்டு வேக வைக்க போகிறோம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்குள்ளே வாங்க பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் கிரேவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சு ஊற வச்சுருங்க. அதுக்கு 3 கப் மைதா மாவில் ஒரு எக் உடைச்சி விட்ருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம். அது இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். நடுவில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் போட்டு நல்லா கொஞ்சம் நடுவில் ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்தளவுக்கு அது சாஃப்ட் ஆகும். இதை இப்போ அப்படியே கவர் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு 2 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மினிமம் 1 ஹவர் ஆனால் நம்ம அதை ஊற விட்டுறணும். இப்போ நடுவில் எடுத்து ஒரு வாட்டி இந்த மாதிரி திருப்பியும் நீட் பண்ணி திரும்ப அதை செட் பண்ணி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டு அதை செட் பண்ணி வச்சிடலாம் ஓரமாக. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப அதை எடுத்து நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம பரோட்டாக்காக பால்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எங்களுக்கு இது ஒரு 5 பால்ஸ் வந்திருக்கு. அது ஒரு உருண்டையும் திரும்ப அந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் போட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு 15 மினிட்ஸ் திரும்ப அதை அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பாலாக எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். கையாலே இந்த மாதிரி அழுத்தி விட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பரோட்டாக்கு மடிக்கிறதுக்கு நடுவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு மடிச்சுக்கலாம். இல்லைனா அது ஸ்டிக் ஆகாமல் கையில் ஒட்டாமல் வர்றதுக்கு நம்ம எண்ணெய் விட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி உருட்டி எடுத்து சைடில் வச்சிடலாம். அது கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பியும் எடுத்து இந்த மாதிரி கையாலே தட்டி விட்டுக்கலாம். தட்டி விட்டு பரோட்டா போட்டு எடுத்துக்கலாம். சைடில் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த குழம்பு நல்லாவே கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. பரோட்டாவும் நம்ம போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஆல். பாய்.